Hello friends, welcome back to my channel. September 24 எல்லா வருஷமும் கன்னியாகுமரி அலங்கார உபகார மாதா சர்ச்சில் தேதிப்படி திருவிழா நடக்கும். அதாவது இந்த செப்டம்பர் 24ஆம் தேதி மட்டும் ஒரு நாள் திருவிழாவாக கொண்டாடுவாங்க. அந்த திருவிழாவில் நற்கருணை ஆராதனை நடக்கும். அப்போ இந்த நற்கருணை நாதர் வரக்கூடிய எல்லா தெருக்கள்லையும் கோலம் போடுவாங்க. அந்த மாதிரி தான் எங்களுடைய அன்பியத்துக்கு அலாட் பண்ணியிருந்த இடத்துக்கு நாங்களும் கோலம் போட வந்திருக்கோம். எங்களை மாதிரியே இன்னும் நிறைய அன்பிய இறை மக்கள் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் உப்பும் கலர் பொடியும் வச்சு தான் இந்த தடவை கோலம் போட்டிருந்தோம். எங்கள் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் கோலம் போட்டுட்டு இருக்கும்போது எங்கள் ஊர் பங்கு தந்தை கோலத்தை பார்க்க வந்தார். அவர் பார்த்துட்டு கோலம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனார். எங்கள் கோலத்துக்கு பக்கத்துலேயே இன்னொரு அன்பிய இறை மக்கள் போட்ட கோலம் தான் இது, பூக்கோலம். நாங்கள் எங்கள் கோலத்துக்கு பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். எங்கள் அன்பியத்துலேருந்து யாரெல்லாம் கோலம் போட வந்தோமோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சூப்பராக ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. சர்ச்சில் ஆராதனை நடந்துட்டு இருந்துச்சு. ஆராதனை முடித்து வரக்கூடிய மக்கள் எல்லாருமே எல்லா கோலத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு போனாங்க. ஒரு சில மக்கள் கோலம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போனாங்க. கோலம் போட்ட டயர்டில் எங்கள் எல்லாருக்கும் வடையும் ஜூஸும் வாங்கி தந்தாங்க. வடையை சாப்பிட்டுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு கோலம் மட்டும் இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இந்த கோலம் என்ன தீமில் போட்டோன்னா சென்டரில் பூ, லோட்டஸ் பெட்டல் மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கலர் பொடி வச்சு அவுட்லைன் மட்டும் போட்டிருந்தோம். இந்த கோலம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். கோலம்லாம் ஓரளவு போட்டு முடிச்சாச்சு. எல்லாருமே சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் இனி அங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு நின்னோம். எப்போவுமே ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லைன்னா திருவிழா வரும்போது தான் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அது மாதிரி தான் திருவிழாவோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸையும் ரிலேட்டிவ்ஸையும் வழியில் மீட் பண்ணோம். அவங்க கூடலாம் கொஞ்ச நேரம் நின்று கதை பேசிட்டு அப்புறம் கோயில் பக்கத்துலலாம் என்ன கோலம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ரவுண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எல்லா கோலமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பாருங்கள். எங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.
நாங்கள் கோலம்லாம் போட்டுட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகி கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கோயிலுக்கு இங்கே வந்து பார்த்தா செமையாக லைட்டெல்லாம் போட்டு கோயில் சீரியல் லைட்டில் ஜொல்லி ஜொல்லின்னு ஜொலிச்சிட்டு இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு.